வணக்கம் வாங்க மக்களே. நான் உங்கள் ஈஸ்வரன், மாவட்ட வள பயிற்றுனர், திருநெல்வேலி மாவட்டம், ஊரக வாழ்வாதார இயக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, என்ஆர்எல்எம்ல எப்படி லைவ்லிஹுட் ஆப்பு மொபைல் என்ட்ரி போடுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள், ஈஸி. நீங்கள் இப்போ ஈஸியாக போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த சேனலில் எளிமையாக பார்த்து கற்றுக்கலாம். வாங்க, இங்கே வந்தாச்சு. நம்ம லைவ்லிஹுட் பிளான் விண்டோ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த விண்டோவிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா பாருங்கள், கிராம பஞ்சாயத்து நெட்வொர்க் கவரேஜ் நல்லா இருக்குது. அப்புறமா நம்ம இங்கே கிளிக் பண்ண தான் பாருங்கள், நமக்கு எஸ்ஹெச் யூசர் கிடச்சிருச்சு. அதை ஜஸ்ட்டு செலக்ட் ரோல் கொடுக்குறோம். செலக்ட் ரோல் கொடுத்த பின்பு அப்புறமா நம்ம என்ன பண்ணுதோன்னா, ஈஸியாக செலக்ட் ரோல் கொடுத்த உடனே நமக்கு அழகாக என்ட்ரி கிடைக்கி பாருங்கள். செலக்ட் ரோல் கொடுத்த உடனே நமக்கு லோடாகி வருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல விபிஆர்பி லைவ்லிஹுட் நீங்கள் செலக்ட் பண்ணணும், மறந்துடாதங்க மக்களே. அப்போ லைவ்லிஹுட் டச் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு அழகாக காத்திருக்கணும்னு வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லியிருக்க எஸ் கொடுத்தா தமிழ் செட் பண்ணலாம். நான் வேண்டான்னு சொல்லுதேன், அதனால் டிஃபால்ட்டாக நோ கொடுக்க செட் கொடுத்து உள்ளே போகிறேன். ரெஃபரன்ஸ் கான்செப்ட் செட்டிங் வந்துருச்சு பாருங்கள். இங்கே நமக்கு வந்து கிடச்சிருக்கு எஸ்ஹெச்ஜி சிஆர்பி லைவ்லிஹுட்டு செலக்ட் ரோல் கொடுக்கும். மறுபடியும் பாருங்கள் மக்களே, நமக்கு வந்து காத்திருக்கணும்னு டிஸ்பிளே ஓடுது. நாம் காத்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அழகா எத்தனை செய்திக்குழு இருக்குன்னு கிடச்சிருச்சு பாருங்கள். 8 செய்திக்குழு இருக்கக்கூடிய இந்த வில்லேஜுன்னு நினைக்கிறேன். சரியாயிடுச்சு. இதில் நமக்கு பாருங்கள், ப்ரொஃபைல் போடுறதுக்கு எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்டர்டெயின்மெண்ட் ப்ரொஃபைல், வாழ்வாதாரத்தில் ப்ரொஃபைல் எப்படி போடணும், சுயவிவரம் சேமிக்கிறது. இப்போ நமக்கு இந்த க்ரீன் டிக் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு வந்து ஏற்கனவே ப்ரொஃபைல் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம எந்த இதுவும் பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரொஃபைல் போடாத ஒரு எஸ்ஹெச் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், பாதம் ஜெய் இந்த சுயதக்குழுவில் வந்து ப்ரொஃபைல் போடல. ஸோ அங்கே 11 மெம்பர் அதில் இருக்காங்க. நம்ம அந்த 11 மெம்பர் இருக்க குழுவை தொட்டு விட்டோம். பாருங்கள், வந்துருச்சு. ப்ரொஃபைல் எப்படி ஆட் பண்ணணும்னு நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், 11 ப்ரொஃபைல் உங்களுக்கு பெண்டிங்னு சொல்லுது. ஆட் ப்ரொஃபைல்னு இங்கே இருக்குது பாருங்கள், 0ன்னு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மெம்பருக்கும் ப்ரொஃபைலை நம்ம மக்களே ஆட் பண்ணும்போது அங்கே என்ன ஆகும்னா, ஆட் ப்ரொஃபைலில் வந்து ஒரு மெம்பருக்கு முடிச்சிட்டேன்னா ஒன்றுன்னு காட்டும். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ மெம்பரை கிளிக் பண்ணுதோம். இந்த இடத்துக்கு கிளிக் பண்ண உடனே எக்ஸிஸ்டிங் கரண்ட் லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு. இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த ஹவுஸ் ஹோல்டில் இந்த தொழில் செய்தீங்களா, இல்லை என்ன மாதிரி தொழில் செய்து, அக்ரிகல்ச்சரா, இல்லை அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழிலா, இல்லைன்னா கால்நடை தொழிலா, இல்லை இப்போ ஃபாரஸ்ட்டு காடு சம்மந்தப்பட்ட தொழில்களா அப்படின்னு கேட்காங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்லுது, நம்ம பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர் மட்டும் டிக் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஆனால் அப்படி இல்லை, சில குடும்பங்கள் வந்து அக்ரிகல்ச்சரும் செய்வாங்க, அதோட அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் இருப்பாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்னா கால்நடை வளர்ப்பு. ஸோ அப்போ நம்ம இந்த இதில் 2 எடுத்துக்கலாம். அந்த அக்ரிகல்ச்சர் எடுக்கன்னா எவ்வளோ, ப்ளீஸ் என்டர் எக்ஸிஸ்டிங் கரண்ட் லைவ்லிஹுட் அப்படின்னு கேட்கு. ஸோ நான் 2 ஏக்கர்லன்னு போடுதேன். அப்புறம் இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி நான் டிக் கொடுக்கேன். அது ப்ளீஸ் என்டர் எக்ஸிஸ்டிங் கரண்ட் லைவ்லிஹுட் அண்டு அப்படின்னு அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் 2 கொடுத்துக்கிட்டேன். என்டிஎஃப்இ ஆக்டிவிட்டீஸ், இது ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட நமக்கு வராது, இருக்குது ஒருவேளை உங்கள் ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் அதை போடலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன செய்தோம்னா, எக்ஸிஸ்டிங் கரண்ட் லைவ்லிஹுட் அண்ட் இன்கம் ருபீஸ் ரெண்டுலேயும் சேர்ந்து இன்கம் ருபீஸ் எவ்வளவு, எக்ஸிஸ்டிங்கும் கரண்ட்லேயும்
கேட்டிருக்காங்க. 4ன்னு 2லையும் சேர்ந்து வருமானங்கள் கேட்கு. அப்போ பார்த்தீங்களா மக்களே, நம்ம இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். வருமானம்னா அக்ரிகல்ச்சர் மூலம் வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கி, அதுதான் கேட்டிருக்கு. அப்போ இந்த புரிதலோடு நம்ம போட்டோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதுலேருந்து எனக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து ரூ. 5000 கிடைக்கி. இதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரிலேருந்து எனக்கு ரூ. 10,000 கிடைக்கி. அப்போது 2ம் சேர்ந்து எனக்கு 15,000 கொடுத்துட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது பாருங்கள். 15,000 வருமானம் கிடைக்குன்னா அந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் கிராப் ஆர்க் ஹவுஸ் ஹோல்டு, இங்கே தான் நீங்கள் என்னென்ன கிராப்ஸ்னால் பயிர்கள் பண்ணுதாங்கன்னு தெரியும். ஹார்டிகல்ச்சரா அல்லது ஆயில் விதை சம்மந்தப்பட்டது பண்ணுதீங்களா, பிளான்டேஷன் போட்டு கிராப் பண்ணுதீங்களா, மரம் மாதிரி நடுதலில் பல்சஸ் பருப்பு வகைகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஸ்பைசஸ் ஐட்டம் நறுமண பொருட்கள் ஏதாவது பண்ணுதீங்களான்னு கேட்டிருக்கு. அப்போ நான் இதில் வந்து எனக்கு சப்போஸ் இது மாம்பழம் வளர்ப்பு பண்ணுதேன் எங்கள் இடத்துல அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட்ஸில் நான் கொண்டு வந்துட்டேன். ஏரியா அண்டர் கல்டிவேஷன் கேட்க பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு முன்னாடி இங்கே இது செலக்ட் பண்ண சொல்லி என்ன பழம் நம்ம அங்கே தான் சொன்னோமே மாம்பழம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் மாம்பழம் இருக்கான்னு இங்கே பாருங்கள் மேங்கோ நமக்கு இருக்குது மக்களே. மேங்கோ போட்டாச்சு. மேங்கோ போட்ட உடனே ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட்டு மேங்கோ இங்கே வந்துருச்சு பாருங்கள் அழகா. கிராப் சீசன் பெர் இயர் ஒரு டைம் போடுவீங்களா 2 டைம் போடுவீங்களான்னு கேட்கு. நான் 1 டைம் தான் கொடுத்துட்டேன். ஏன்னா மாம்பழம் ஒரு டைம் தான் சீசனலில் விளையுது. இதை நீங்கள் கவனமாக பார்த்துட்டு ஏரியா அண்டர் கல்டிவேஷன் அடுத்த கேள்வி கேட்கு. நீங்கள் பாருங்கள் இதில் ஏக்கர்னு கொடுக்கணும். நான் ஏக்கரில் தான் பயிரிடுறேன், அதனால் ஏக்கர் போட்டேன். இப்போ எத்தனை ஏக்கர் பயிரிடுது? ஒரு ஏக்கர் பாருங்கள். நமக்கு 11ன்னு கிடச்சிருச்சு. இல்லை 1 தான். ஓகே ரைட்டு. 1 ஏக்கர் தான் போட்டுட்டு இங்கே வந்து இரிகேஷன் சோர்ஸு தண்ணி உங்களுக்கு எந்த வகையில் கிணத்து தண்ணியா, குளத்து தண்ணியா, கால்வாய் பாசனமா, மழை நீர் நம்பி இருக்கீங்களா, இல்லை அதர் சோர்ஸா? இப்போ பாருங்கள், கனால்னால் நமக்கு அந்த மாதிரி கால்வாய் இல்லை, குளத்து தண்ணி கிடையாது, ரெயின்பெட் மழைநீர் சேகரிப்புகளே கிடையாது. அப்போ அதர்ஸ் கொடுக்க நான் கிணத்து பாசனங்கிறனால நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போன உடனே நமக்கு என்ன கேட்குன்னா, நான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அங்கே செலக்ட் பண்ணனாலும் லைவ் ஸ்டாக்கு கேட்கு. ஸோ லைவ் ஸ்டாக் வந்து கால்நடை வளர்ப்பில் அதில் என்ன மாதிரி டெய்ரி மாடு வளர்ப்பு நான் போட்டேன். ஹவு மெனி லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எத்தனை மாடு இருக்குன்னு 2 மாடு இருக்குது காட்டுதேன். 2 மாடு இருக்குன்னு காட்டின அப்புறம் டு யூ ஹேவ் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் லைவ்லிவுட். இதுதான் நீங்கள் லைவ்லிவுட் பிளானில் கவனிக்க வேண்டியது. டு யூ ஹேவ் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் லைவ்லிவுட் வாங்கியிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களான்னு கேட்கு. நான் வச்சுருந்தோம்னா எஸ், இல்லைன்னா இல்லை. ஏதோ பின்னாடி நானே வளர்ப்பு வச்சு சின்ன கொட்டகம் மாதிரி பண்ணுதேன் அப்படின்னா நீங்கள் பார்சியல் பண்ணணும். ஸோ நான் வச்சுருக்கேன், என்கிட்ட இல்லை அப்படின்னா பிளானுக்கு போகும். உண்மையில் அந்த வீட்டில் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். ஸோ நான் இல்லைன்னு போட்டேன். அப்புறம் ஹவு இஸ் த கண்டிஷன் ஆஃப் அசட் அவைலபிள் வித் யூ அப்படின்னு கேட்கு. அதுக்கு வந்து லாக் பண்ணியிருக்கு பாருங்கள், லாக் பண்ணியிருக்கு. அதில் என்ட்ரி பண்ண முடியல. மெடிக்கல் வெட்டினரி சப்போர்ட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு. எஸ், கால்நடை டாக்டர் வராங்க, சப்போர்ட் இருக்கா இல்லை. சப்ளிமெண்ட்ரி ஃபீடு ப்ராசஸ்ஸு பார்டரு அது கிடைக்கா? எஸ் கிடைக்கும் எனக்கு. அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ரெக்யூர்ட் ஃபார் ஏஹெச்னா இதில் என்ன அர்த்தம்? ஆர்டிஃபிஷியல் ஹவுஸா? அப்போ அல்லது அந்த எய்டட் சென்டர்லேருந்து எக்யூப்மெண்ட் கிடைக்கா? எக்யூப்மெண்ட் கிடைக்கும். எக்யூப்மெண்ட்னா கருவிகள் கிடைக்குன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ப்ளீஸ் செலக்ட் எந்த மாதிரி இது வெயிங் ஸ்கேல் கிடச்சிதா, ரெஃப்ரிஜிரேட்டா, மில்க் கண்டெய்னரா, இதெல்லாம் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்கீம்லேயோ நம்ம திட்டங்கள்லையோ பிற திட்டங்களையோ வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக காட்டணும், அல்லது நீங்கள் வச்சுருந்தாலும் காட்டணும். இப்போ நான் மில்க் கண்டெய்னர், என்கிட்ட பால் கேன் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட்டுன்னு போடுறேன். அப்புறமா
நீங்கள் இதில் தப்பாக போட்ட அப்படின்னா இங்கே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுக்குறோம். பாருங்கள், சேவ் கொடுக்குறோம். சேவ் ஆகலை. நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஆர் யூ மெம்பர் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது. பிஜியில் இருக்கையிலா அல்லது எஃப்ஐஜியில் இருக்கையிலா, ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் இருக்கையிலா, கோஆப்ரேட்டிவில் ஏதாவது மெம்பராக இருக்கையிலா அப்படின்னு கேட்க. அப்போ நான் ஒன்று எஸ் கொடுத்தேன். எதுலேயோ ஒரு இதில் மெம்பராக இருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் காட்டணும். டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எது, அதான் மெம்பர் எஸ் கொடுக்கணுன்னே கீழே வந்துருச்சு பாருங்கள். ப்ரொடியூசர் குரூப்பா, உற்பத்தியாளர் குழுவில் இருக்கையிலா, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில் இருக்கையிலா, அல்லது லோக்கல் குரூப்பில் இருக்கையிலா, அல்லது ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் எஃப்ஐஜியில் இருக்கையிலா, அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவில் இருக்கையிலா, அதர்ஸில் இருக்கையிலா. இதில் எதில் இருக்கேன்னு நான் வந்து எஃப்ஐஜியில் இருக்க முடிச்சிருக்கேன். பிஜிஎஸ் ப்ரொடியூசர் குரூப்பில் இருக்குன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் பாருங்கள், டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடியூசராக, இன்புட் பர்ச்சேஸாக, கிரெடிட்டா, அதரான்னு இருக்குது. மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடியூசர்னு கொடுப்பேன். டு யூ வாண்ட் டு டேக் மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் குரூப் வந்தால் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி எடுத்துகிட்டே ஆன் பண்ண அது அங்கே நம்ம கொடுத்தனாலும் இங்கே டிக் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, வி அண்டர்டேக்கன் எனி ஸ்கில் ப்ரோக்ராம், ஏதாவது ஸ்கில் ப்ரோக்ராம் ட்ரைனிங் இந்த மாதிரி போயிருக்கேன். ஆமாம் போயிருக்கேன். மாடு வளர்ப்பு பயிற்சி இந்த மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ராமையன்பட்டி இருக்குது. இதில் அடிக்கடி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படி போயிருக்கலான்னு கேட்காங்க. டைப் ஆஃப் ஸ்கில்லிங் நல்ல ட்ரைனிங். ஆமாம், நோய் மேனேஜ்மெண்ட், நோய் தடுப்பு மேலாண்மை படிச்சிருக்காங்க. அப்போ டிசீஸ் மேனேஜ்மெண்ட். டிசீஸ் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் போட்டோம். ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் எங்கே நான் சொன்னேன்னா ராமாயண்பட்டியில் இருக்குண்ணா. அப்போ ராமாயண்பட்டி திருநெல்வேலி அப்படி போடலாம். அந்த ரிசர்ச் சென்டர் இருக்க இடம். ஓகே போட்டாச்சு. இயரின் இது பிளேஸுங்கிறத விட அந்த இதை போடணும். டான்வாஸுங்கிறது திருநெல்வேலின்னு நீங்கள் பிளேஸை கூட கேட்கல. டான்வாஸ் எந்த இதில் பயிற்சி எடுத்தீங்க? டான்வாஸில் எடுத்தேன். ஸோ பாருங்க, அடுத்து have you undertaken any skill program place? Yes. நம்ம ஆமாம், இது வெளியே வந்துட்டு அதனால மறுபடியும் போடுதோம். டைப் ஆஃப் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. இயர் இன் விச் ஸ்கில் ப்ரோக்ராம் எந்த இது இல்லை. பாருங்க, have you availed any loan for livelihood activities? ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்களா? எஸ் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன லோன் வாங்கியிருக்கு? அக்ரிகல்ச்சர்லையா, அதர் ஃபார்ம் பேஸ்ட் ஆக்டிவிட்டிலையா, அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையா, இல்லை இதெல்லாம் நம்ம லக்குவதி தேதியில் வாங்கியிருந்தோம். அல்லது நம்மளுடைய டிஎன்எஸ்ஆர்எல்எம் பண்டில் வாங்கியிருந்தோன்னா மக்களே அதர்ஸ் கொடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணலாம். பாருங்கள், இதில் யாருமே என்ட்ரி பண்ணதில்லை. ஸோ இதில் ஏதாவது பல்க் லோனு இந்த மாதிரி எதுக்காவது ஒன்றுக்கு வாங்கியிருப்போம். அப்போ நீங்கள் இதில் பல்க் லோன் பர்பஸில் கூட போடலாம். இந்த மாதிரி நீங்கள் நம்ம வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட இதில் மினி கிளஸ்டர்
இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே காட்டணும். ப்ரொஃபைல் சேவ் ஆகிட்டு நமக்கு ஒரு மெம்பருக்கு ஈஸியாக ப்ரொஃபைல் எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். இதில் என்ன சவால் இருந்துச்சுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த சவாலை சந்தித்து அடுத்து நல்லா போடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வாழ்வாதார இயக்க மக்கள் எஃபெக்டிவாக இந்த பிளானை கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க மக்களே. அது மாதிரி லைவ்லிவுட் பிளானில் பிளான் பண்ண அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம ப்ரொஃபைல் போடுறதை பார்த்துட்டோம். ஒரு லைவ்லிவுட் பிளானை பார்க்க போகிறோம். ஆட் பிளானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு மெம்பருக்கு எப்படி பிளான் போடணுங்கிறதையும் பார்த்துட்டோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மக்களே எல்லா மெம்பருக்கும் நீங்கள் ப்ரொஃபைல் முடிச்சுட்டு தான் வந்து பிளானுக்கு வரணும். நான் இது ஒரு வீடியோங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மெம்பர் தான் எடுத்துக்காட்டுக்கு போட்டேன். அடுத்தபடியாக நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். மேபி எதுக்கு பிளானுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஃபார்மிங் இண்டிவிஜுவலில் 0 பிளான், ஃபார்மிங் குரூப்பில் 0 பிளான், அதர் ஃபார்ம் பேஸில் 0 பிளான், இப்படி எல்லாமே 0 0 0 இருக்குது. ஏன்னா நீங்கள் பிளானே கொடுக்கல. ஸோ இவ்வளவு பிளானில் இருக்குது. நாம் ஒரு பிளானை அங்கே பார்க்கலாம். ஃபார்மிங் இண்டிவிஜுவல் இப்போ நான் போகிறேன் பாருங்கள். அக்ரிகல்ச்சர் கேட்டகரியான்னு கேட்கு. ஆமாம், அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் நான் என்ன போட்டேன், ஏற்கனவே ப்ரூட்ஸ் போட்டேன். ப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். சீசன் எப்போன்னு கேட்க பாருங்கள். இந்த சீசன் தான். மாம்பழம் எந்த சீசனில் விளையுது? மே மாதம் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும். கோடை காலத்து பருவம் எதில் வரும்? கேரிப்பில் வருமா, ரேபி வருமா, சைட் வருமா, ரவுண்டு த இயர் வருஷம் முழுவதும் இருக்குமா? அப்போது நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக எந்த பருவமோ அந்த பருவத்தை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து கிராப் பயிர் எந்த பயிர்? மேங்கோ சொல்லிட்டோம். ஸோ நான் சேவ் கொடுத்து பார்க்கேன். அடுத்து ஆட் அனதர் ரெக்வெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்காக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா பிளான்டேஷன் கார்ப்பு இது இருந்தால் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அக்ரிகல்ச்சர் பொருட்களே கொடுத்தேன். கிராப் எனக்கு செலக்ட் சீசன் மேங்கோ தான் இருக்குது. ஆட் நியூ activity will be added to the plan. Do you wish to continue? Yes. கோகனட் கொடுங்க, சேவ் கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபார்மிங் ஆட் கொடுத்தாச்சு. அப்புறமா வந்து பிளான் ஆடட் 0ன்னு இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ ஒரு பிளான் ஆட் பண்ணோம், ஆனால் அங்கே வரல. அப்போ மக்களே மறுபடியும் நம்ம இதில் போவோம். ஏன் வரலன்னு தெரில. இப்போ பார்க்க போகிறோம். ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட்டு, கேரிப்பு, மேங்கோ பாருங்கள். அதோடு நம்ம நிறுத்திட்டோம். கீழே இருக்கிறத நம்ம கவனிக்கலை. ஏக்கர், ஏரியா, யூனிட் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போட்டதுனால மக்களே நமக்கு பிளான் வரல. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணும். கீழே கவனமாக ஏரியா யூனிட் பாருங்கள். ஏக்கர் போடணும். அதில் 1 ஏக்கராங்கிறத போடணும். நான் 2 ஏக்கர்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ கேட்டகரி ஆஃப் சப்போர்ட் கேக்கு இன்ஃப்ரா என்ன இன்புட் வேணும்னு கேட்டிருக்கேன். அப்புறம் இதுதான் பிளானில் நீங்கள் போடுறது. டைப் ஆஃப் சப்போர்ட்டு பயோகல்ச்சராக என்னென்னு இருக்குது. ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன், உரம் தேவைன்னு. பென்சிங் கேட்டிருக்கு. டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி ஆர்டர். ஸோ சேவ் கொடுக்கும். வேண்டாம், சேவ் வராது. பார்த்தீங்களா, நீங்கள் கீழே இருக்கிறத கவனிக்கணும். டைப் ஆஃப் சப்போர்ட்டு
கசோலா கேட்டிருக்கேன். அப்புறம் இன்பிட்டு பயோபெட்டி செலக்டட் கேட்டகரி சப்போர்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ செலக்டட் கேட்டகரி சப்போர்ட் நமக்கு என்னென்ன கேட்டிருக்கோமுங்கிறது இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சேவ் கொடுத்துடலாம். சேவ் ஆகலை. ஆடு ரெக்வெஸ்ட் இப்போ ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கேன். நம்ம பார்க்கலாம். வரலையே, ரெக்வெஸ்ட் ஆட் ஆகலை. ரெக்வெஸ்ட் ஆட் ஆகலை மக்களே. என்ன இஷ்யூ? ரெக்வெஸ்ட் ஆட் ஆகலை. சரி, நான் மறுபடியும் ஃபார்மிங் குரூப் பிளானுக்கு போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆட் மெம்பர் இருக்குது. பாதாம் சென்னை ஆட் பண்ணிட்டோம். குரூப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணனால நமக்கு யாரெல்லாம் ஆட் பண்ணணும்னு காட்டுச்சு. ஸோ நம்ம இப்போ அதர் பேஸ்டு இண்டிவிஜுவல் பிளான் போகிறோம். அதர் பேஸ்டு போகும்போது அனிமல் ஹஸ்பண்ட் பிளானுக்கு போகிறோம். ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட் பிளான் போகும்போது லைஃப் ஸ்டாக்கு டைரி கொடுத்துட்டேன், கவுண்டு கேக்கு 2ன்னு கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேட்டகரி சப்போர்ட் கேக்கு நான் எனக்கு இன்ஃப்ரா கேட்டிருக்கேன். இன்ஃப்ரா தான். அடுத்து டைப் ஆஃப் சப்போர்ட்டு ஒர்க் செட் வேணும், கேட்டகரி செட்டு செட் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு சேவைகளில். அப்போ ஆட் அனதர் ரெக்வெஸ்ட் இல்லையே, நமக்கு இங்கே கிடைக்கவே இல்லையே. இந்த பிளான் ரெக்வெஸ்ட் வந்திருக்கணுமே, வரல. ஸோ நான் என்னென்னு பார்க்க போகிறேன். ஆடு ப்ரொஃபைல் ஒருத்தர் இருக்குது, ஆடு பிளான் இருக்குது. ஆடு பிளான் நம்ம ஆக்ஷன் வரும், ஆக்ஷன்லேயும் வரல. அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்து லைவ்லோட் ரேங்கிங், ரேங்க்டு மெம்பர், அன்ரேங்க்டு மெம்பர் 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம பிளானை இங்கே ஆட் பண்ணலை. யாருக்காவது ஒருத்தருக்கு பிளான் ஆட் ஆனால் தான் வரும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரொஃபைலில் நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். அதனால் எல்லோரையும் முடிச்சுட்டு லைவ்லோட் பிளான் ப்ரிப்பரேஷன் வந்தோம்னா நமக்கு பிளான் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லைவ்லோட் ரேங்கிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் வேலிடேட் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறவன் ஈஸ்வரன், மாவட்ட வள பயிற்றுனர், திருநெல்வேலி.